ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமே சேர்த்துக்கோங்க. 1/2 kg சிக்கன் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம். பூண்டு இடித்து எடுத்துருக்கேன். இஞ்சியும் அதே மாதிரி உரல்ல இடித்து எடுத்துருக்கேன். வதக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயில் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டுங்க. கூடவே பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டே 2 பச்சை மிளகு உடச்சி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இது நல்லா வதங்கட்டுங்க. பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நம்ம இது கிரேவியாகவே செய்கிறதுனால வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டிருக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க. இது இப்போது நல்லா தொக்கு மாதிரி வதங்கட்டுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. சிக்கன் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வர அளவுக்கு கலரி விட்டு அப்புறம் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் தண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி போட வேண்டாம். மசாலா சிக்கன் கூட சேர்ந்து நல்லா 10 நிமிஷம் வதங்கட்டுங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் வதங்க விடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே வரதுக்காக நான் கொஞ்சம் தான் தண்ணி விட்டுக்கிறேன். சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டுமே நான் தண்ணி விட்டுருக்கேங்க. ஏன்னா அப்போ தான் கிரேவி வரும் நமக்கு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி விட்டுலாங்க. இன்னும் கொஞ்சம் 5 மினிட்ஸ் மூடி வேக வச்சு விட்டுடலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் வெந்து வந்துடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.